வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு பிரெட் அல்வா என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதோட கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாத்தையும் ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க பிரெட் ஸ்லைசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா பிரெட் ஸ்லைசஸோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்காம பிளெயினாகவே டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறோம். எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாகவே அல்வா இந்த மாதிரி நெய்யில் டோஸ்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே நம்ம ஆட் பண்ணி கூட செய்யலாம். ஆனால் கல்யாண வீட்டில் பார்த்திங்கன்னா ரஸ்க் பவுடர் வச்சு தான் பிரெட் அல்வா செய்கிறாங்க. நம்ம இப்போ ரஸ்க் பவுடர் கிடைக்காதனால இந்த மாதிரி பொடி பண்ணி செய்கிறோம். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இப்போது நெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் முந்திரி பாதாம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுறோம். முந்திரி பாதாம்லாம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பிரெட் பவுடரை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நெய்யிலே வதக்கிக்கிறோம். இது நல்லா வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் பால் சேர்த்துக்கலாம். பிரெட் பவுடர் எவ்வளோ இருந்ததோ அதே அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதில் நம்ம ஏற்கனவே நெய்யில் வதக்கி வச்சுருக்க பிரெட் பவுடரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இந்த பால்லையே நல்லா வேக வைக்க போகிறோம். இது பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாலெல்லாம் நல்லா இந்த பிரெட் பவுடரில் நல்லா அப்சார்ப் ஆகிக்கும். அப்சார்ப் ஆகிட்டு நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். பாருங்கள், பாலெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். 5 ஸ்பூன் சுகர் போதும். ஏன்னா பிரெட்லேயும் சுகர் இருக்குது. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டில் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம். அதனால் 5 ஸ்பூன் சுகர் போதும். இதுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இலகும். அப்புறம் திருப்பி நல்லா இது கெட்டியாயிடும். நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலரணும். இதை இப்போது அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மில்க் மேடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், மில்க் மேடு சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சூப்பரான பிரெட் அல்வா ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.